ஃபர்ஸ்ட் எங்களை இன்வைட் பண்ணதுக்கு வேலம்மாள் ஸ்கூலுக்கு ரொம்ப தேங்க்யூ சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த கேரமில் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நாங்கள் 3 பேர் வந்திருக்கோம்னு சொல்லும் போது இது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப தேங்க்யூ சார் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு. அதே மாதிரி எல்லாருக்குமே ஒன்று சொல்லிக்கிறேன். நாங்கள் வந்து கேரம் ஸ்டார்ட் பண்ணோன்னா நாங்கள் வந்து பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருந்தோம், எங்களை வந்து கேரம் வந்து விளையாடணும், எங்களுக்கும் ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்ட்டு தான் நான் கேரம் ஸ்டார்ட் பண்ணேன். அதே மாதிரி எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு திறமைகள் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் எதனா ஒரு ஸ்போர்ட்ஸில் வந்து பார்ட்டிசிபேஷன் பண்ண பாருங்கள். அதே மாதிரி ஸ்டடீஸ் ஃபர்ஸ்ட், அதே மாதிரி ஸ்டடீஸும் இருக்கணும், ஸ்போர்ட்ஸும் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். எங்களுக்கு எப்படின்னா நாங்கள் வந்து எனக்கு ஒரு 14 ஏஜ் இருக்கும். நான் வந்து சப் ஜூனியரில் 3rd place வந்திருந்தேன். அதே மாதிரி 2022 ஜூனியர் நேஷ்னல் சாம்பியனாக வந்ததில் எனக்கு வந்து இந்தியன் ஆயிலில் வந்து ஸ்காலர்ஷிப் பண்ணிகிட்ருக்காங்க 3 இயர்ஸாக. அதே மாதிரி கேரமில் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, ஸ்காலர்ஷிப்பும் இருக்குது, ஜாபும் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ வந்து இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டராக வந்து நாகஜோதி அக்கா இருக்காங்க. எனக்கு வந்து அவங்க சின்ன வயசுலேருந்தே தெரியும். அவங்க கூட வந்து நிறைய மேட்சஸ் நானும் போயிருக்கேன். அவங்க வந்து 4 இன்டர்நேஷ்னல் பார்ட்டிசிபேஷன் பண்ணி இப்போ வந்து இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டராக இருக்காங்க. கேரமில் வந்து நிறைய பேருக்கு தெரியல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, ஸ்பான்சர்ஸ் இருக்கா இல்லையான்ட்டு அப்படி இருக்காங்க. கேரம்லேயும் எல்லா சப்போர்ட்டும் இருக்கும். இப்போ வந்து கவர்மெண்ட்டும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க கேரம்னு. அதே மாதிரி பேரண்ட்ஸ்க்கு ஒரு அட்வைஸ், ஃபஸ்ட்டு பசங்களை வந்து கேளுங்க, அவங்களுக்கும் நிறைய திறமைகள் இருக்கும். கண்டிப்பாக பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணால் இங்கே இருக்கிற பசங்களில் யாருன்னா கண்டிப்பாக நீங்களும் வேர்ல்ட் சாம்பியன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நன்றி. எங்களை கூப்பிட்டு இங்கே ஹானர் பண்ணுற வேலம்மாள் ஸ்கூலுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். ஏன்னா கேரம் இவ்வளோ தூரம் வந்திருக்குன்றது வந்துட்டு எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. நான் வந்துட்டு 7 இயர்ஸாக கேரம் விளையாண்டுட்ருக்கேன். இது வரைக்கும் யாரும் கேரமில் இவ்வளோ இது பண்ணி ஹானர் பண்ணதில்லை. இந்த இயர் வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லலாம். நாங்கள் போயிட்டு வந்ததுக்கப்புறம் எங்கள் ஏர்போர்ட்டில் வந்து எங்களை இன்வைட் பண்ணதாக இருக்கட்டும், எங்களை வந்துட்டு பார்த்துக்கிட்டதாக இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு ரொம்ப சூப்பராக பண்ணாங்க. உதயநிதி சார் வந்த பீரியடுக்கு அப்புறம் சார் வந்துட்டு எங்களுக்கு இப்போ நிறையா ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா நான் கேரமில் என்ட்ரு ஆனதுலேருந்து 7 இயர்ஸாக வந்துட்டு எதுவுமே ஹெல்ப் பண்ணதில்லை. இப்போ வந்துட்டு இப்படி பண்ணுறதுனால இதுக்கப்புறம் வர ஜென்ரேஷனில் இருக்க பிளேயர்ஸ் எல்லாருமே வந்துட்டு இன்னும் மேலே வருவாங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் சொல்கிறது, நெவர் எவர் கிவ் அப். சீக்கிரமாக சோர்வு அடைஞ்சிடாதீங்க. எதாக இருந்தாலும் முயற்சி பண்ணுங்கள். வெற்றியோ தோல்வியோ நாம் முயற்சி செய்கிறது தான் ஃபஸ்ட்டு. முயற்சி செஞ்சாலே அது வெற்றிக்கு சமம். அதனால் எதுக்குமே சோர்வு அடைஞ்சிடாமல் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கரெக்டாக பண்ணுங்கள். நான் வந்துட்டு 5th ஸ்டாண்டர்ட்லேருந்து கேரம் ஸ்டார்ட் பண்ணேன். என்னோடய கெரியர் ஃபஸ்ட்டு கேடட் நேஷ்னல்ஸ் டைட்டில் அடித்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு சீனியர் நேஷ்னல்ஸில் 5th பொசிஷன் எடுத்து எனக்கு இந்தியன் ஆயில் ஸ்காலர்ஷிப்பில் 3 இயர்ஸாக எனக்கு இப்போது ஸ்காலர்ஷிப் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ நான் இந்த 6th வேர்ல்ட் கப் போயிட்டு வந்து வின் பண்ணிட்டு வந்தேன். நாங்கள் வந்துட்டு இது எதிர்பார்க்கல, எதையுமே எதிர்பார்த்து பண்ணலை. நாங்கள் எங்களோட பெஸ்ட்டு கொடுத்தோம். எங்களுக்கு அதுக்கான எஃபர்ட் திருப்பி வந்துட்டு எங்களுக்கு கிடச்சிது. அதனால் எதையும் எதிர்பார்த்து பண்ணாதீங்க. எதாக இருந்தாலும் புரிஞ்சு பண்ணுங்கள், ஃபுல்ஃபில்லாக பண்ணுங்கள், லவ்வோடு பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். தேங்க்யூ. Good evening everyone. எல்லாருக்கும் வணக்கம். I think you want my speech in English or Tamil? Okay, both. You are telling both in English and Tamil. Okay, we'll talk in both the languages. First of all, I would like to thank Vellammal Institution for inviting us and granting for this much. Actually, we didn't expect this much you will do. Thank you so much for your efforts and everything. And கேரம் பற்றி சொல்லணுன்னா, நான் கேரம் ஸ்டார்ட் பண்ணப்போ இந்த அளவுக்கு கேரம் ஃபேமஸ் கிடையாது. இப்போ ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகிருக்கு. நான் ஒரு 10 வயசுலேருந்து டிஸ்ட்ரிக்ட் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போத்துலேருந்து மேட்சஸ் விளையாடிட்டுருக்கேன். பட் அப்போல்லாம் நான் ஸ்காலர்ஷிப்பில் இல்லை. when I entered into my college, I think 2016, I got scholarship in Indian Oil. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் கேரம் ரொம்ப மேலே போயிட்டே இருக்கு. இப்போ ரொம்ப பெரிய ஸ்டேஜில் இருக்குது. நிறைய பேர் வந்து கேரம் பற்றி அவேர்னஸ் இல்லை, கேரம் ஆடினா எதுவுமே கிடைக்கலன்னு நினைக்கிறாங்க. பட் நான் கேரம்லேருந்து தான் இந்தியன் ஆயில் ஸ்காலர்ஷிப் போனேன். இவங்க 2 பேருமே இந்தியன் ஆயில் ஸ்காலர்ஷிப் பிளேயர்ஸ். அங்கேருந்து போஸ்டல் டிபார்ட்மெண்ட் போனேன். போஸ்டல் டிபார்ட்மெண்ட்லேருந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் டைரக்ட் இன்ஸ்பெக்டருக்கு வந்திருக்கேன்.
ஸோ இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கேரமில் இருக்கு. ஒரு மெயின் திங் என்னன்னா, நான் 9th ஸ்டாண்டர்ட் வந்து வேளாமல் சூரப்பேட்டில் தான் படித்தேன். ஐ திங்க் ஈச் அண்ட் எவ்ரி அச்சீவர்ஸ் இஸ் பார்ட் ஆஃப் வேளாமல் ஐ திங்க். அண்ட் அவங்களும் எனக்கு ஃப்ரீ எஜுகேஷன் தான் கொடுத்தாங்க. நான் என்னோட கரியர் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஃப்ரீ எஜுகேஷன் அண்ட் காலேஜ்லேயுமே ஃப்ரீ எஜுகேஷன் டிஜி வைஷ்ணவாவில் படித்தேன். பிஏ அண்ட் எம்ஏ எக்கனாமிக்ஸ் அங்கே தான் கம்ப்ளீட் பண்ணேன். ரெண்டுமே எனக்கு வந்து ஃப்ரீ எஜுகேஷன் தான். ஸோ ஸ்போர்ட்ஸ் நம்ம லைஃப்பில் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஸ்போர்ட்ஸ் எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டோ அதே அளவுக்கு ஸ்டடீஸும் இம்பார்ட்டண்ட். நான் சொன்னேன் நாங்கள் ஸ்கூல் சைடே போனதில்லைன்னு சொன்னேன். பட் ஸ்கூல் சைட் போகலனாலும் எக்ஸாம்ஸ் எல்லாமே அட்டன் பண்ணியிருக்கோம், நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்கோம். காலேஜில் கூட ஃபஸ்ட் கிளாஸில் தான் பாஸ் பண்ணோம். ஒன்லி ஸ்போர்ட்ஸ் கான்ட் ஹெல்ப் யூ. வி நீட் ஸ்டடீஸ் ஆல்சோ, லைக் ஹார்ட் ஒர்க் ப்ளஸ் ஸ்மார்ட் ஒர்க் ரெண்டுமே வேணும். நீங்கள் ஸ்டடீஸ்லையும் நல்லா பண்ணால் தான் ஒரு நல்ல போஸ்டிங் உங்களுக்கு கிடைக்கும். ஆஸ் அ ஸ்போர்ட்ஸ் பர்சன் யூ கேன் கெட் அ ஜாப், பட் யூ கான் கெட் அ ஹையர் லெவல் ஜாப். ஸ்டடீஸ் தான் உங்களுக்கு அந்த ஹையர் லெவல் ஜாப் கொடுக்கும். ஸ்போர்ட்ஸ் எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டோ அதே அளவுக்கு ஸ்டடீஸ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. எனக்கு இது பண்ண டைம் இல்லை, அது பண்ண டைம் இல்லை, அந்த மாதிரி எக்ஸ்கியூசஸ்லாம் பண்ணால் கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியாது. நான் அங்கே உட்காந்துட்டு இருக்கிறப்போ இங்கேருந்து கெஸ்ட்டு பேசுகிறப்போலாம் நான் கூட சொல்லுவேன், என்ன இவ்வளோ மொக்க போடுறாங்கன்னுலாம் சொல்லியிருக்கேன். பட் அதெல்லாம் தான் உண்மை. அதெல்லாம் பண்ணால் மட்டும்தான் அச்சீவ் பண்ண முடியும். இப்போ அங்கேருந்து பார்க்கறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் போரிங்காக கூட இருக்கலாம். பட் இந்த பிளேஸ்க்கு நீங்கள் வரணும்னா கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் இந்த ஸ்டேஜுக்கு வரவே முடியாது. சம்டைம்ஸ் ஹார்ட் ஒர்க்ஸ் கூட ஃபெயிலியர்ஸ் ஆகும். பட் எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா, ஃபெயிலியர்ஸ் இஸ் த ஸ்டெப்பிங் ஸ்டோன் டு சக்ஸஸ். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ கீழே விழுறீங்களோ அவ்வளோ லேர்ன் பண்ணுவீங்க. நீங்கள் கீழே விழ ஃப்யூச்சர் உங்களுக்கு மேலே போயிட்டே இருக்கும். ஸோ எப்பயுமே உங்கள் ஹார்ட் ஒர்க்கை விட்டுறாதீங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. அண்ட் அகேன் ஐ எம் டெல்லிங், don't leave your education or don't leave your sports, don't sacrifice anything to anything. எல்லாத்துலேயுமே உங்களோட எஃபர்ட் போடுங்க, எல்லாத்துலேயுமே கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அண்ட் மெயின் திங், உங்கள் பேரண்ட்ஸ் சொல்கிறத கேளுங்க. எல்லா டைமுமே நம்ம எடுக்கிற டெசிஷன் கரெக்டாக இருக்காது. வி நீட் டெசிஷன் ஆஃப் பேரண்ட்ஸ் ஆல்சோ. அவங்களோட டெசிஷனும் நமக்கு ரொம்ப முக்கியம். நம்ம இந்த ஏஜில் நம்ம வின் பண்ணிட்டோம் போதும் அப்படின்னு வி கேன் டைவர்ட். பட் அந்த டைமில் நமக்கு அது கரெக்ட் இல்லை, இதுதான் கரெக்டுன்னு சொல்கிற பர்சன்ஸ் பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் மட்டும்தான். ஸோ அவங்க உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறப்பவும் சரி, என்ன பண்ணாலும் சரி, டோன்ட் கெட் ஹர்ட் வித் தெம். ப்ளீஸ் லிசன் டு தெம் வேர்ட்ஸ். அண்ட் ஆல் த பெஸ்ட் டு ஆல் தி ஃபியூச்சர் அச்சீவர்ஸ். தேங்க்யூ.